பண்றது, அதாவது சாரி ஃப்ரீயா விடுவாங்கல்ல, அதை எப்படி ப்ளீட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலா ப்ளீட் பண்ற மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதோட பல்லுல நம்ம மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் என்னது, நம்ம பல்லுவோட லென்த். ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் பல்லுவோட லென்த்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பின் வச்சுப்போம். அண்ட் செகண்ட் மெஷர்மெண்ட் நம்மளோட சுத்தளவு. சுத்தளவு என்ன வரும், இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இப்படி சுத்தி நம்ம ரைட் நீ வரைக்கும். ஏன் இந்த ஸ்பேஸ்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஸ்பேஸ் விடணும், அதனால இது வரைக்கும் நம்ம செகண்ட் பின் வச்சுக்கணும். அண்ட் நம்மளோட தேர்ட் பின் வந்துட்டு சாரியோட உள் பக்கத்துல இருந்து ஹிப் சைஸ் பிளஸ் 10 inches, ஹிப் சைஸ் பிளஸ் 10 inches எடுத்துக்கலாம். வச்சு பார்த்துட்டு இங்க இருந்து நம்ம ஒரு தேர்ட் பின் நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அண்ட் ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரீ ஃப்ளோட்டிங் சாரியில் மேலே ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக விட்டுணுமானா கிடையாது. எப்படின்னா நம்ம சாரி இப்படி வரும் இல்லையா, இந்த விதத்தில் வரும் இல்லையா, அப்போது இங்கே வரைக்கும் நம்ம ப்ளீட் எடுக்கணும். ஸோ சாரியோட பல்லுவோட இது ரைட் சைட், இது லெஃப்ட் சைட். லெஃப்ட் சைடில் இருந்து நம்ம நார்மல் ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஸோ ப்ளீட்ஸ் எது வரைக்கும் எடுக்கணும்னா நமக்கு ஸ்பேஸ் விடணும். இது எந்த அளவுன்னா இந்த ஷோல்டர்ல இருந்து இங்க வரைக்கும், இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த கீழ் பார்ட் வரைக்கும், ஷோல்டர்ல இருந்து கீழ் பார்ட் வரைக்கும் ஸ்பேஸ் வர அளவுக்கு நம்மளுக்கு இதுல ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டு இங்க ஃபர்ஸ்ட் ரேண்டமா ஒரு பின் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம பல்லு லென்த்துக்கு ஃபர்ஸ்ட் பின் வச்சோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பின் வரைக்கும் இந்த ப்ளீட்ஸை நம்ம எடுக்கணும். நம்ம எடுத்ததை டேபிள் மேல பிளேஸ் பண்ணிட்டு சேம் அதே அளவுக்கு கீழையும் நம்ம மெஷர்மெண்ட், சேம் அதே அளவுக்கு நம்ம இந்த பல்லு பின் ஷோல்டர் பின் வர வரைக்கும் நம்ம அதே அளவுக்கு ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். இந்த ப்ளீட்ஸ் கரெக்டாக நம்ம ஷோல்டர் பின்ல வைக்கும் போது இங்கே என்ன பண்ணுவோம், ஒன்று பக்கத்தில் ஒன்று வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ப்ளீட் வச்சு அதை ஹைட் பண்ணிடணும். சேம் அதே ப்ராசஸ் தான், பட் இங்கே கொஞ்சம் இடம் விடணும். அப்புறம் பின்னாடி நம்ம பின் வச்சுக்கலாம். ஸோ இது என்னோட ஷோல்டர் பின். ஷோல்டர் பின் வரைக்கும் நான் இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு, இந்த கேப் என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே ப்ளீட் எடுக்கணும். ஸோ இந்த ப்ளீட்ஸ் ஃபுல்லாக நம்ம வேணும்னா அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணாமல் இருந்தாலும் நல்லது தான். நான் அயன் பண்ணலை. ஸோ அடுத்து இப்போ நம்ம இந்த ப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா ஷோல்டர் பின் வரைக்கும். ஸோ அந்த ப்ளீட் எடுத்த பகுதி இது ஷோல்டர் பின், இது ப்ளீட் எடுத்த பகுதி, இதை வந்து டேபிளுக்கு கிளிப் பண்ணிக்கணும். கிளிப் பண்ணிட்டு இந்த மெட்டீரியலை மொத்தமாக இந்த பக்கம் இழுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ப்ளீட் லைன்ஸ் இப்படி வரும். ஸோ இந்த ப்ளீட் லைன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த ப்ளீட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளீட் லைன்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு நீட்டாக அயன் பண்ணிக்கணும். ஸோ தட் அவங்களுக்கு பாடியில் இது புஃப்ன்ட்டு இல்லாமல் நல்லா அடங்கின மாதிரி இருக்கும். இல்லை இந்த லைன் அயன் பண்ணால் போதும், ஏன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் வரப்போகுது. ஸோ ஒரு வாட்டி அயன் பண்ணால் போதும். இப்போது நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அயன் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்துட்டு ஃபுல் சாரீ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அயன் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம சாரீ ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு அயன் பண்ணியாச்சு. இது வந்து ஹிப்பு பக்கம் இருக்கு இல்லையா, உள் பக்கத்துல இருந்து ஹிப் ப்ளஸ் 10 inches எடுத்த பின் சி. ஸோ இந்த பின்னில் இருந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ப்ளீட் பெருசாக வச்சுட்டு அடுத்தடுத்த ப்ளீட் சின்னதாக வைப்போம். இதுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வரதுக்காக. ப்ளீட்ஸ் கம்மியாக போதும்னா நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பின் பி ரீச் ஆகிற வரைக்கும் ப்ளீட் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ நான் பின் பி வரைக்கும் வந்துட்டேன். இது வரைக்கும் தான் நம்ம ப்ளீட் எடுக்கணும். இங்கே கேப் இருக்குன்றதுக்காக எடுக்கக்கூடாது. ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ப்ளீட்ஸ் நம்ம ஒன்று பக்கத்தில் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய ப்ளீட் இருக்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று இருந்துச்சுன்னா அவங்கள இன்னும் குண்டா காமிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சு ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு
நம்ம இதே பின் எடுத்து நான் ப்ளீட் ஃப்ரண்ட்லேயும் வைக்கலாம், பேக்லேயும் வைக்கலாம். ப்ளீட்ஸோட பேக் சைடில் பின்னு வைக்கிறேன். இப்போ இந்த ப்ளீட் பண்ண பார்ட்டை நம்ம டேபிள் மேலே போட்டு இப்போ மேலே எப்படி நம்ம ப்ளீட் எடுத்திருக்கோமோ கீழேயும் அதே மாதிரி நம்ம ப்ளீட் எடுப்போம். பட் ஏ ஷேப்பில் எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்ப்ரெட்டு வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஸோ ஒன்று பக்கத்தில் ஒன்று கேப் விட்டு ஏ ஷேப்பில் வர மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். கடைசி பிளேட் மட்டும் பெரிய பிளேட் வச்சிருக்கோம் இல்லையா, அதனால கடைசி பிளேட் மட்டும் கொஞ்சம் பெருசாக ஸ்பேஸ் வரும். ஸ்பேஸ் விட்டு ஃபஸ்ட்டு ரேண்டமாக நம்ம இது வச்சுக்கணும். வச்சுட்டு நம்மளோட செகண்ட் பின் அந்த உள்ளே போகிற பகுதி வரைக்கும் நம்ம இங்கே பின் வச்சுக்கணும். அதுக்கு வேணும்னா நம்ம 6th மெஷர்மெண்ட் சொன்னோம் இல்லையா, பெல்லி பட்டன்லேருந்து 4th வரைக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு கூட நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் வச்சுக்கலாம். ப்ளீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளஃபியாக இருந்தாலுமே சரி, இங்கே நம்ம ஒரு ஃப்ளாட் அயன் கொடுக்கணும். நம்ம மேலேயும் பின் வச்சாச்சு. இப்போ கீழே ஒவ்வொரு ப்ளீட்டை செக்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஒவ்வொரு ப்ளீட்டோட பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ளீட்டோட ஃப்ரண்ட்டு, இது ப்ளீட்டோட பேக்கு. ஸோ ப்ளீட்டோட பேக் சைடு நம்ம பின்னு வைக்கணும். ஸோ கஸ்டமர் நடக்கும்போது இந்த பின்னோடையே தான் வேறு பண்ணுவாங்களா, ட்ரேப் பண்ணிவிட்டு இந்த பின் ரிமூவ் பண்ணணுமான்னு கொஸ்டின் இருந்தால் அதை ரிமூவ் பண்ண தேவையில்லை. இந்த பின்ஸு நம்ம சின்னதாக தான் வைக்கிறோம், ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் நடுவில் வைக்கிறோம். ஸோ அவங்க நடக்கும்போது கூட அவங்களுக்கு கால் தட்டாமல் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பின் எடுத்துட்டோம்னா இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு நிற்காது. ஃப்ளாட் ப்ளீட்ஸ் நம்ம அயன் பண்ணி நிற்க வைக்கிறோம், ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் நிற்க வைக்கிறதுக்கு இந்த பின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேலேயும் நம்ம வந்து இங்கேருந்து இங்கே செகண்ட் பின் வரைக்கும் அயன் பண்ணியாச்சு. கீழே வந்துட்டு ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் நடுவுலையும் பின் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளஃபி ப்ளீட்டுக்கு ஹேங்கர் ஃபோல்டிங் தானே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு கையால் இது பிடிச்சிட்டு இன்னொரு கையை ஸ்கேல் மாதிரி யூஸ் பண்ணி அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வந்து திருப்பி போடணும். நம்ம ஆஸ் யூஷுவல் ஹிப்பு பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹிப்பு பார்ட்டை இது மேலே வச்சு நார்மலாக மடிச்சுக்கணும். அண்ட் இங்கே வந்துட்டு நம்மளோட இங்கே இருக்கும். ஸோ இந்த போர்ஷனை எப்படி மடிக்கிறதுனா சேம் அதே நார்மலாக மடிக்கிறது தான். இந்த பின்னை சென்டரில் வைப்போம், இது ஷோல்டர் பின் இருக்கிற பக்கம் சென்டரில் வைப்போம். இது நம்ம அயன் பண்ண பாடி ப்ளீட்ஸு. இது ஒரு வாட்டி இந்த பக்கம் இழுப்போம், இழுத்துட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் அப்படியே நார்மலாக ஃபோல்ட் பண்ணி உள்ள வச்சிருவோம். அண்ட் இதை ரிவர்ஸில் போட்டு நம்ம ஹேங்கரை இது மேலே இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இது இந்த இடம் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி இப்போ இந்த போர்ஷன் நம்ம ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி மடிச்சிட்டா பின்னாடியும் நம்மளுக்கு ரொம்ப கீழே விழாமல் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்லையும் ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் நீட்டாக தெரியும். இது இல்லாமல் நம்ம இது உள்ளே வச்சு மடிக்கும் போது மடிப்பு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் அவங்க வெளியில் எடுக்கும்போது இங்கே ஃபுல்லாக கசங்களாக இருக்கும். ஸோ அந்த கசங்கள் இல்லாமல் மடிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட்.